மகாபலிபுரம் துணை கண்காணிப்பாளர் எட்வர்ட் தலைமையிலான குழு கூவத்தூர் சொகுசு விடுதியில் தங்கியுள்ள எம்எல்ஏக்களிடம் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, சொல்லுங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்காரு. இப்போ அவர் அங்கிருந்து கிளம்பி விட்டாரா? அவருடன் யார் யார் ஆளுநர் மாளிகைக்கு வர இருக்காங்க? இப்போ கவர்னர் எடப்பாடி பழனிசாமி 11:30 மணிக்கு சந்திக்க வருமாறு அழைச்சிருக்காரு. இதையடுத்து இப்போ கூவத்தூர் சொகுசு விடுதியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் மற்றும் சிலர் அவங்க கிளம்புறதுக்கான ஆயத்த பணிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்லேருந்து இங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்காக தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது நம்ம இப்போ காணலாம். இப்போ கார்கள் மற்றும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் மற்றும் எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை முடித்து எப்படி ஆளுநர் என்ன சொன்னார், எப்படி செய்யணுன்றதுக்காக பேசிட்டு இன்னும் சிறிது ஒரு அரை மணி நேரங்கள்லேருந்து இங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அதையுமா இங்கே பரபரப்பு காலையிலேருந்து அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ மீண்டும் இப்போ கவர்னர் அழைச்சதுனால இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படியும் தங்களை இன்று மாலைக்குள்ள ஆட்சி அமைக்க அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போகிறதா எம்எல்ஏக்கள் பேசியிருக்காங்க. இதனால இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு இருக்கு. கசாலி, இப்போ மகாபலிபுரம் துணை கண்காணிப்பாளர் எட்வர்ட் தலைமையிலான குழு கூவத்தூர் சொகுசு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் இரண்டாவது நாளாக விசாரணையை நடத்திட்டு வராங்க. என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கசாலி? அதாவது மதுரை தொகுதி எம்எல்ஏ சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் நேற்று ஐஜி செந்தாமரை கண்ணன், போலீஸ் கண்காணிப்பாளர், காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் முத்தரசி தலைமையில் போலீஸார் ஒரு குழுக்களாக நேற்று இங்கே சொகுசு விடுதியில் தங்கியிருந்த எம்எல்ஏக்களிடம் விசாரித்தாங்க. அப்போ எழுத்து மூலமாக அவங்ககிட்ட எல்லாம் கடிதங்கள் வாங்குறதுக்காக போலீஸார் நடவடிக்கை எடுப்பாங்க. நேற்று ஒரு குறிப்பிட்ட அளவில் கடிதங்கள் பெறப்பட்டது. மீதமுள்ள எம்எல்ஏக்களிடம் இந்த கடிதங்களை பெறுவதற்காக இன்று மகாபலிபுரம் துணை கண்காணிப்பாளர் எட்வர்ட் மற்றும் போலீஸார் கொண்ட ஒரு குழுக்கள் உள்ளே போயிருக்காங்க. அவங்க அந்த கடிதங்களை இன்னைக்கு மீதமுள்ள அந்த எம்எல்ஏ கடிதங்களை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. கசாலி, இப்போ இந்த விசாரணையில் அங்கே தங்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தங்களுடைய கடிதத்தில் என்ன விஷயங்களை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஏதாவது இருக்கா? அதாவது அவங்க நாங்கள் இங்கே யாரையும் அச்சுறுத்தப்படலை, துன்புறுத்தப்படலை, நாங்களாக இங்கே சுதந்திரமாக தங்கியிருக்கிறோம் அப்படின்றத அவங்க நேற்றுலேருந்து சொல்லிட்டு வராங்க. அதே போல் தான் இந்த கடிதங்கள் கொடுத்துறாங்க. இப்போ ஆட்சி அமைக்க எங்களை அழைச்சிட்டா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் இங்கேருந்து உடனடியாக புறப்பட்டு போயிடுவோம். எங்களுக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சியை மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்து தான் நாங்கள் திருப்பி வந்தோம். அந்த ஆட்சி 4 ஆண்டுகளை தொடர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இங்கே அது ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையணுன்றதுக்காக தான் இங்கே காத்துட்ருக்கோம். எங்களுக்கு ஆட்சி அமைக்க கவர்னர் அழைத்துட்டா நாங்கள் அடுத்த நிமிடமே இங்கேருந்து புறப்பட்டு செல்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் அவங்களை எழுத்து மூலமாகவும் தரதாக போலீசார் தெரிவிக்கிறாங்க. நம்ம காட்சிகளை பார்க்க முடிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து கிளம்பக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் குறித்து விளக்குங்க கசாலி. அதாவது கடந்த 2 நாட்களாக கவர்னரை சந்தித்து அதே சூழலில் தான் தற்போது இங்கு கவர்னரை சந்திக்கிறதுக்கு தயாரில் இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. எனவே இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கவர்னர் மாளிகை நோக்கி போகிறதுக்காக ஆயத்த பணிகளை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் எல்லாமே நின்றுட்டாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்க வழி அனுப்புறதுக்காக நிற்கிறாங்க. இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கசாலி, இப்போ கூவத்தூர் பகுதியில் 144 தடை உத்தரவு இன்னும் நீடிக்கிறதா? இன்னும் எத்தனை நாட்களுக்கு அது நீடிக்கப்படும்? இது குறித்த தகவல் இருக்கா? இப்போ பரபரப்பு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க இப்போ கவர்னர் தங்களை சந்திக்க அழைச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த சந்திப்பின் போது தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க கவர்னர் அழைப்பாருன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இது இப்போ எடப்பாடி தலைமையில் செங்கோட்டையன் மற்றும் இந்த குழுக்கள் புறப்பட்டு போகிறத இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து புறப்படுறாங்க. கூவத்தூர் சொகுசு விடுதியிலிருந்து அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை, தங்கமணி, அமைச்சர் தங்கமணி, எஸ்பி வேலுமணி ப்ளீஸ் கொஞ்சம் அல்ல மாட்டு கொஞ்சம்